வெல்கம் பேக் ஃபோக்ஸ். நான் உங்க ஹோஸ்ட் சக்தி. HBO வீக்ஸ் அஹெட் அப்படிங்கிற ஒரு ட்ரைலரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த ட்ரைலர்ல எபிசோட் 2 மட்டும் இல்லாம ஓவராலா நம்ம அடுத்த 5 எபிசோட்ல என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கறத டீஸ் பண்ணிருக்காங்க. அதனால இப்போதைக்கு அந்த ட்ரைலரை மொத்தமா பிரேக் டவுன் பண்ணிடுவோம். ட்ரைலரோட ஓப்பனிங்கே கிட் டன்க் தான் காமிச்சிருக்காங்க. பேக்ரவுண்ட்ல தி சிட்டி இஸ் டூ ஸ்மால் ஃபார் டன்க் அப்படின்னு சொல்ற மாதிரியும், அடுத்த ஷாட்ல ஒரு பேட்டில் நடந்து முடிஞ்ச இடத்துல டன்க் ஒரு இறந்து போன குதிரையோட கால்ல இருந்து ஏதோ எடுக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆர்லன் டன்க மீட் பண்றதுக்கு முன்னாடி டன்க் கிங்ஸ் லேண்டிங்ல இருக்கிற ஃப்ளீ பாட்டம்ல ஒரு ஆர்ஃபனா தான் சுத்திட்டு இருந்திருப்பான். ஆர்ஃபன் அப்படிங்கும்போது டன்க் எந்த அளவுக்கு புவரா இருந்திருக்கான் அப்படின்னும், ஃபுட்டுக்கு எந்த மாதிரி கஷ்டப்பட்டிருக்கான் அப்படிங்கறத அடுத்த எபிசோட்ல காமிக்கலாம். டன்க் அந்த பேட்டில் ஃபீல்டுல இருக்கிற இறந்து போன குதிரையோட கால்ல இருக்க மெட்டல் எடுக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ப்ராபபிலி அந்த மெட்டலை எடக்கி போட்டு அதுல இருந்து கிடைக்கிற காசுல சாப்பிடுற மாதிரி காமிக்கலாம். டன்க் ஸ்ட்ரீட் கிட்டா இருக்கும்போது தான் ஃபர்ஸ்ட் பிளாக் ஃபயர் ரெபிலியன் நடந்திருக்கும். மேபி இந்த ஷாட் அந்த பிளாக் ஃபயர் ரெபிலியன் பேட்டிலோட ஆஃப்டர் மத்தா கூட இருக்கலாம். இங்க லானிஸ்டர்ஸோட பிளாக் கூட இருக்கு. லானிஸ்டர்ஸ்மே அந்த பிளாக் ஃபயர் ரெபிலியன்ல இன்வால்வ் ஆகி டேரன் செகண்ட் டார்கேரியனுக்கு சப்போர்ட் பண்ணி இருந்திருப்பாங்க. அது என்ன ப்ரோ பிளாக் ஃபயர் ரெபிலியன் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, கரண்ட் கிங் டேரன் செகண்ட் டார்கேரியனோட ஃபாதரான ஏகான் 4th கிங்குக்கு நிறைய பாஸ்டர்ட் சன் இருந்திருப்பாங்க. ஏகான் 4th டெத் பெட்ல இருக்கும்போது அவனோட பாஸ்டர்ட் சன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு லெஜிட்டிமேட் ஆகிறது மட்டும் இல்லாம, அந்த ஏகான் தி கான்கரரோட பிளாக் ஃபயர் அப்படிங்கிற ஸ்வாடையும் டேமன் அப்படிங்கிறவனுக்கு கொடுத்துருவான். இதனால டேரன் தி செகண்டை எதிர்த்து அந்த பாஸ்டர்ட் சன்னான டேமன் பிளாக் ஃபயர் வந்து ரெபெல் ஸ்டார்ட் பண்ணிருப்பான். அந்த வார்ல பேலார் பிளட் ரேவனோட ஹெல்ப்பால டேமன் பிளாக் ஃபயரை டிஃபீட் பண்ணிருப்பாரு. எஸ், கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல நம்ம பார்த்த அதே பிளட் ரேவன் தான் இப்போதைக்கு கிங்கோட ஹேண்டா இருக்கிறது. பேலாருக்கு அடுத்து அந்த கிங்கோட ஹேண்டா பிளட் ரேவன் தான் இருப்பாரு. அதுக்கப்புறம் 233 ஏசில பிளட் ரேவன், அதாவது பிரெண்டன் ரிவரும் எக்கோட பிரதரான மேஸ்டர் ஏமோனும் நைட்ஸ் வாட்ச்ல ஜாயின் பண்ணி இருந்திருப்பாங்க. இந்த சீசனோட டைம்லைன் வந்து 209 ஏசில நடக்குது. தட் மீன்ஸ் இன்னும் 24 இயர்ஸ்ல பிரெண்டன் ரிவரும் மேஸ்டர் ஏமோனும் நைட்ஸ் வாட்ச்ல ஜாயின் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் தான் பிரெண்டன் ரிவர் சில்ட்ரன் ஆஃப் த ஃபாரஸ்டால பிளட் ரேவனா மாறி இருப்பாரு. டன்க் ஒரு பொண்ணு கிட்ட அவனுக்கு ஃபேமிலி இல்லைன்னு ஃபீல் பண்ற மாதிரியும், அதுக்கு அந்த பொண்ணு யூ வாண்ட் எ ஃபேமிலி, கோ அவுட் தேர் கெட் எ ஃபேமிலி அப்படின்னு சொல்ற மாதிரியும் இருக்கு. இந்த பொண்ணு டன்கோட ஆல்மோஸ்ட் சேம் ஏஜ்ல இருக்கிற மாதிரி தான் தெரியுது. மேபி டன்கோட ஃப்ரெண்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டன்க் ஃப்ளே பாட்டம்ல ஒரு ஆர்ஃபன் பாயா இருக்கும்போது அவனுக்கு ஃபெரட், ரேஃப் அண்ட் புடிங் அப்படின்னு ஒரு ட்ரியோ கேங் ஃப்ரெண்டா இருந்திருப்பாங்க. அவங்கள லிட்டில் மான்ஸ்டர்ஸ் அப்படின்னு டன்க் கூப்பிட்டு இருந்திருப்பான். பட் ஃபெரட், ரேஃப் அண்ட் புடிங் இவங்க 3 பேருமே பாயா இருக்கிறதுனால இந்த பொண்ணு டன்கோட ஃப்ரெண்டு தானா அப்படிங்கிறது ஒரு டவுட்டா தான் இருக்கு. ஒன்னு டன்கோட ஃப்ரெண்ட் ஆர் அவன் சின்ன வயசுல மீட் பண்ண ஏதோ ஒரு பொண்ணா இருக்கணும். அப்படி இல்லனா இது டன்கோட மதரா இருக்க வாய்ப்பு இருக்கு. இவ்வளவு சின்ன வயசா இருக்காங்க, எப்படி டன்கோட மதரா இருப்பாங்க அப்படின்னு நீங்க யோசிக்கிறது எனக்கு புரியுது. பட் எனிதிங் பாசிபிள் இன் வெஸ்ட்ரோஸ். டன்கோட மதர் யாருன்னு இதுவரை கிளியரா சொல்லப்படல. ஃபேன்ஸோட தியரி என்ன அப்படின்னா, டன்க் ஒருவேளை டார்கேரியன் பாஸ்டர்ஸ் ஆர் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு ராயல் பாஸ்டர்டா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஜார்ஜ் ஆர் மார்டின் இதை கன்ஃபார்ம் பண்ணல. சீரீஸ்ல எந்த மாதிரி காமிக்க போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த ட்ரைலர்ல ஆர்லனோட ஒரு சில ஷாட்ஸ்மே காமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல ஆர்லன் எப்படி டன்க மீட் பண்ணாரு, டன்க்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு டன்க் உருட்டுறத பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். டன்க் ஆர்லனோட பெருமையை யார்கிட்ட சொல்லிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. எனக்கு தெரிஞ்சு இது பேலார் டார்கெரியனா தான் இருக்கணும். டன்க்குக்கும் எக்குக்கும் இப்போதைக்கு சாப்பிட எங்க போறதுன்னு தெரியாம லைனல் பாரதினோட டென்ட்டுக்கு வந்து சாப்பிடுறாங்க. மேன்ஃபரடுமே இங்க இருக்கா. ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே லைனல் பாரதினோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லணும். அவரோட அந்த எனர்ஜெட்டிக்கான பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. டன்க் மேன்ஃபரட் இப்போதைக்கு ஆர்லனை தெரியாது அப்படின்னு சொல்லிட்டதுனால அங்க இருக்கிற மத்த ஹவுசஸ்ல இருக்கிற லார்ட்ஸ் கிட்ட வந்து ஆர்லனை பத்தி சொல்லி ஹெல்ப் கேக்குறாருன்னு நினைக்கிறேன். அப்படி டன்க் வந்து ஆர்லனோட பெருமையை சொல்லி இந்த பர்சன் கிட்ட ஹெல்ப் கேட்கும்போது இவரும் டன்க் அசிங்கப்படுத்தி அனுப்புற மாதிரி தான் தெரியுது. இந்த சீசன்ல பார்க்கும்போது ஹவுஸ் டைரல் மாதிரி தான் இருக்கு. கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல பார்த்தா மார்ஜரி டைரல், ஒலெனா டைரலோட ஹவுஸ். இந்த மாதிரி டென்ட்டா போய் ஆர்லனை பத்தி பேசி அசிங்கப்படுறது எக்குக்கே நியாயமா படல. இந்த சீனோட எக்ஸாக்ட் கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. பட் டன்க் ஒரு வாத்து முட்டையை வாங்கும்போது டான்சல் அவரை பாக்குற மாதிரியும், டன்க் டான்சலை பார்த்து வலிகிற மாதிரி தான் தெரியுது. அதுக்கு எக்கு அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் கொடுத்திருப்பான். அது ரொம்பவே கியூட்டா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். டன்கோ எக்கும் ஒரு ஓரமா உட்காந்துட்டு இருக்கும்போது லைனல் பராத்தியன் டக் ஆஃப் வார் கேமுக்கு டன்க் அவரோட டீம்ல ஜாயின் பண்ண கூப்பிடுறாரு. அந்த கேம்ல எக்குமே பார்ட்டிசிபேட் பண்றது மட்டும் இல்லாம டன்க், எக், லைனல் 3 பேரும் அந்த கேம்ல வின் பண்ணிடுறாங்க. அந்த சந்தோஷத்துல இவங்க ஹாப்பியா இருக்கிறத பார்க்கும்போது நல்லா இருக்கு. எக் அந்த டோர்னமெண்ட்டுக்கு அப்புறம் டன்கோட ஸ்கொயராவே கண்டினியூ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது டன்க் ஃபர்ஸ்ட் ஜஸ்ட்லயே நான் வின் பண்ணுவேனான்னு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு எக் கண்டிப்பா நீங்க வின் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி டன்க எக் மோட்டிவேட் பண்றான். அதை தாண்டி அந்த ஜோஸ்ட் டோர்னமெண்டோட ஒரு சில ஷாட்ஸ்மே காமிச்சிருக்காங்க.
டன்க் அவசரப்பட்டு இறங்கிட்டோமா அப்படின்னு பயப்படுறத நம்மளால கிளியராவே பார்க்க முடியுது. இந்த ட்ரைலர்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான சீன் அப்படின்னா அது டான்சலோட பப்பட் ஷோ. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல டான்சல் ஒரு நைட் வந்து ஒரு டிராகனுக்கு எதிராக போராடும் போது அந்த டிராகன் அவனா போட்டு தள்ளிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி சொல்லி இருந்திருப்பா. பட் இங்க டான்சலே ஆர்மர்லாம் போட்டிருக்கிறத வச்சு பார்க்கும்போது ஒரு ஹீரோயிக் ஸ்டோரிய சொல்றேன் அப்படிங்கிற பேர்ல டான்ஸ்லே ஒரு நைட்டா அந்த டிராகனை கொல்ற மாதிரி காமிச்சு அது ஏரியனுக்கு பிடிக்காம டான்ஸ்ல அட்டாக் பண்ண அதை தடுக்க டன்க் வரலாம். புக்ல டான்சலோட ஃபிங்கரை ஏரியன் உடைக்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருந்திருப்பாங்க. அதே மாதிரி இங்க ஏரியன் டான்சலோட ஃபிங்கரை உடைக்கிறான். ஏரியன் இஸ் தி பிரின்ஸ். நம்ம அந்த டைனர்ல பார்த்த டேரான் அண்ட் எக்கோட பிரதர். ஒரு பிரின்ஸ டன்க் அடிச்சதுக்கு கண்டிப்பா டன்க பனிஷ் பண்ணி தான் ஆகணும். நியாயப்படி டன்கோட ஒரு கையவே வெட்டலாம். இப்பொழுதுக்கு ஏரியன் அடிச்சதுக்காக டன்க் அரெஸ்ட் பண்ணி கிங் கிட்ட இல்ல கிங்கோட ஹேண்டான பேலார் கிட்ட கொண்டு வந்து நிறுத்துறாங்க. பேலரோட ஃபாதர் டேரான் தான் இப்ப கிங்கா இருப்பாரு. இவரோட தம்பி இவரு மேக்கார். இவரோட பசங்க தான் டேரான், ஏரியன், எக் அண்ட் நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல பார்த்த மேஸ்டர் ஏமன். I dreamed that I was old. இவங்களுக்கு டேலா அப்படின்னு ஒரு சிஸ்டருமே இருப்பா. இப்பொழுதுக்கு நம்ம டேரான், ஏரியன் அண்ட் எக்க பார்த்துட்டோம். ஏமன் டார்கெரியனை பாப்போமா அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இங்க பேலர் அண்ட் மேக்காரை தாண்டி இன்னும் 2 லார்ட்ஸ் இருக்காங்க. அவங்க யாரு அப்படின்னு ஐடியா இல்ல. மேபி அந்த டோனிக்காக வந்த சம் இம்பார்ட்டன்ட் லார்ட்ஸா இருக்கலாம். கிங்கோட கிராண்ட்சனை டன்க் அடிச்சதுனால பேலர் இப்பொழுதுக்கு டன்க்கு ட்ரையல் பை காம்பேட்டை தீர்ப்பா கொடுக்கறாரு. ட்ரையல் பை காம்பேட் ஜஸ்ட் 2 பேர் ஃபைட் பண்றது தான். ஏரியன் தான் ட்ரையல் பை காம்பேட்லாம் வேணாம், ட்ரையல் ஆஃப் 7 கொடுங்க அப்படின்னு கேட்டு அந்த ட்ரையல் ஆஃப் 7 வாங்கியிருப்பான். ட்ரையல் ஆஃப் 7 vs 7 ஃபைட். ஃபைனலா வின் பண்ற டீமை காடே தீர்ப்பு கொடுத்த மாதிரி அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இங்க டன்கோ ரைமன் ஃபாசவேவும் தான் நிக்கிற மாதிரி தெரியுது. இட் குட் பி ட்ரையல் ஆஃப் 7. ஏன்னா ரேமனுமே எவென்ச்சுவலி டன்கோட டீம்ல ஜாயின் பண்ணி இருந்திருப்பாரு. பேலர் ட்ரையல் பை காம்பேட் அறிவிச்சதுக்கு அப்புறம் ரேமனும் சரி லைனலும் சரி அட்வைஸ் பண்றாங்க. லைனல் இஸ் a good man. அவருக்கு ஆல்ரெடி ஏரியன் மேல ஒரு கடுப்பு இருக்கோ, அதனாலேயே டன்கோட டீம்ல ஜாயின் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். ஏரியன் டன்க பார்த்து கம் அவுட் லிட்டில் நைட் அப்படின்னு கூப்பிட்டு அவனோட மாஸ்க போடுற மாதிரி ஒரு ஷாட் காமிச்சிருக்காங்க. ஏரியனோட ஆர்மர் செம்ம பேடாஸா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாஸ்க்குமே ஒரு ஃபேஸ் மாதிரி தான் இருக்கு. ஏரியனா ஆக்ட் பண்ண ஆக்டரோட ஃபேஸை 3D ஸ்கேன் பண்ணி அந்த மாஸ்கை கிரியேட் பண்ணிருக்காங்க. வெஸ்ட்ரோஸ்ல எப்படி ப்ரோ 3D ஸ்கேன் அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. ரியல் லைஃப்ல சொல்றேன். அதை தொடர்ந்து அந்த ட்ரையல் ஆஃப் 7 பேட்டில் சீக்வன்ஸ் காமிச்சிருக்காங்க. அந்த பேட்டில் அப்படிங்கிறது நமக்கு ஒரு POV ஷாட்டா தான் இருக்கிற மாதிரி தெரியுது. லைக் நம்ம பேட்டில் ஆஃப் பாஸ்டர்ட்ஸ்ல ஜான் ஸ்னோவை ஃபாலோ பண்ணி பார்த்த மாதிரி ஒரு நார்மல் ஷாட்டை விட POV ஷாட் அப்படிங்கிறது அந்த வார் சீக்வன்ஸுக்கு இன்னும் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸா கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பேட்டில்ல டன்க் நிறையவே அடி வாங்குறாரு. இங்க நோட் பண்ணோம் அப்படின்னா ஆப்போசிட்ல இருக்கிற பர்சன் டன்க் ஒரு போடு போட்டுட்டு போறாரு. டன்கோட ஷீல்ட் கீழே விழுகிறத கூட நம்ம பார்க்கலாம். டன்க் ஆர்லனோட ஷீல்டு தானே வச்சிருந்தாரு, இங்க வேற ஒரு சிஜில் இருக்கு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஒன்லி ட்ரூ போன்ஸ்னால தான் அவங்களோட ஃபாதரோட பேனர் ஆர் சிஜில வந்து கண்டினியூ பண்ண முடியும். டன்க் ஆர்லனோட சன் இல்ல அப்படிங்கிறதுனால பேலர் டன்க்கு ஒரு தனி சிஜில கிரியேட் பண்ணிக்கிட்டு வர சொல்லி இருந்திருப்பாரு. அதை பெயிண்ட் பண்ண கூட டான்சல் கிட்ட தான் டன்க் ஹெல்ப் கேட்டு போவாரு. டன்கோட சிஜில் அப்படிங்கிறது கிரீன் ஷூட்டிங் ஸ்டார் அபோவ் அண்ட் எல்ம் ட்ரீ ஆன சன்செட் ஃபீல்ட். ஃபர்ஸ்ட் எபிசோட்ல எக் ஃபாலிங் ஸ்டாரை பாக்குறவங்களுக்கு லக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பான். அதை இன்ஸ்பயர் பண்ணி கூட டன்க் அந்த சிஜில மேக் பண்ணிருக்கலாம். நெக்ஸ்ட் ஏரியான் அவனோட பாடி ஃபுல்லா சேரோட கவர் ஆகி இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸ்டில் அவன் ஸ்வாட டன்க்கு எதிரா த்ரோ பண்ணும்போது அது கரெக்டா டன்கோட கால்ல சொருகிடுது. அதை தாண்டி there are multiple shots of டன்க் being beaten up by ஏரியான். ஃபைனலா டன்க் அவ்வளவுதான் முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்னு படுத்திருக்கும் போது எக் கெட் அப் அப்படின்னு சொல்லி கத்திருப்பான். இது ரெண்டுமே ஒரே சீனா இல்ல வேற சீனா அப்படின்னு தெரியல. பட் இந்த ட்ரைலர்ல அது பெர்ஃபெக்ட்டா சிங்க் ஆகி கூஸ் பம்ப்ஸா கிரியேட் பண்ணிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏரியான் டன்க டிஃபீட் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது டன்க் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு எழுந்திருக்கிறாரு. டன்கோட ஃபேஸ பார்த்தா ஒரே ரத்த கலரியா தான் இருக்கு. எப்படி ஏரியானை சமாளிக்க போறாரு அப்படிங்கறத நம்ம எபிசோட்ஸ்ல பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு if you think I deserve more views, all you need to do is give a like and next எபிசோடுக்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் யூடியூப் அல்காரிதம் வீடியோவை புஷ் பண்ணும். Okay, I'll see you folks in the next video. Thank you.